ஹை பெட் லவர்ஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்பவுமே 2 விதமான எமோஷனில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். ஒரு விதத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் மன வருத்தத்துலேயும் இருக்கேன். நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ஃபாலோவர்ஸ் மேலே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்மள்ட்ட பப்பீஸ் வாங்கினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அது இல்லாமல் ஒரு நேற்று வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன். மனசு ரொம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒரு சிட்ஸு பார்த்தேன். சிட்ஸுவா வந்து அவருக்கு கண்டிப்பாக 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்கும். அந்த அடல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் கட்டி வச்சிருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. தண்ணி வச்சே ஒரு 2-3 வீக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. அது சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சடை பிடிச்சி அந்த மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் போட்டு அவங்க வீட்டில் வந்து சண்டை போட்டு அந்த அடல்ட்டை வந்து எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேயே ஒரு இது இருக்குது, டாக் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அவங்களே பார்த்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம அந்த சிட்ஸுவை கொண்டு போய் கொடுத்தாச்சு. அந்த பப்பி இப்போ வந்து நல்லா இருக்குது, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. குட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். வளர்த்தும் போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா நம்மள்ட்ட பப்பீஸே வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு உங்கள் ஹாப்பினஸ்க்கோசரம் வாங்குறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் அது பப்பி இப்படி விட்டுட்டீங்கன்னா வந்து ரொம்பவுமே கஷ்டம். அது வந்து எல்லாமே ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம இத்தனை பப்பீஸ் வச்சிருக்கோம். எந்த பப்பியுமே இந்த மாதிரி நான் விட்டதும் கிடையாது. ஸோ இந்த பப்பியுமே நம்ம வந்து கேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிட்டன் நம்மள்ட்ட எடுத்துருவேன் அந்த பப்பியை. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு 10-12 இயர்ஸ் அது லைஃப் ஸ்பேன் முடிகிற வரைக்கும் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க. இல்லை வாங்காதீங்க பப்பீஸு. ரொம்பவுமே எனக்கு வந்து சேடான விஷயம் இந்த மாதிரி பார்க்குறது. உங்கள் சைடில் ஏதாச்சும் இந்த மாதிரி பப்பீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலோ இல்லை நமக்கு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பப்பீஸ் கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரெஸ்க்யூ பண்ணிடலாம். கொடுக்குற பப்பீஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் நல்லபடியாக வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வச்சுக்கிறவங்க மட்டும் நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பப்பீஸ் தரேன். தேங்க்யூ.